வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேட்டா வந்து என்ட்ரியும் மட்டும்தான். சேலரி 18,536 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் 1/9/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், அடுத்த டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் என்ன, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், ஸோ அது வந்து பின்கோடோடு எழுதணும். அதே மாதிரி ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எழுதலாம். கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம். தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம். க்ரைம் கேஸ் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கணும். அதாவது நன்னடத்தை சென்று வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கக்கூடிய டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா அதை எழுதணும், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எழுதுனதுக்கப்புறம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே வந்து சைன் பண்ணி அனுப்பணும். செல்ஃப் அட்டஸ்டேட்னு போட்டு அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி தான் அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ரிலீஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி 27,804 ரூபா. உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி 2 போஸ்டிங் இருக்குது. சோசியல் ஒர்க்கர் 18,536 ரூபா சேலரி, உங்களுக்கு 2 போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி அவுட் ரீச் ஒர்க்கர், ஸோ இது 10,592 ரூபா பெர் மந்த். ஸோ 2 போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஆஃபீஸருக்கு சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட்டு, கம்யூனிட்டி ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ சைக்காலஜி, இது மாதிரி நீங்கள் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது கிராஜுவேட்டிங் முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். சேம் ஆஸ் சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட் இதில் எதாவது படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். தென் 42 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர், இதுக்கு வந்து BA சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடேஷன் 42 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது அவுட் ரீச் ஒர்க்கர், இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன், அதாவது பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 42 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட் நம்பர் 164 செகண்ட் ஃப்ளோர், NMM பிளாசா, திருச்சி மெயின் ரோடு, பெரம்பலூர் 621212. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது கூட அந்த அட்டாச்மெண்ட் ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வச்சு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கணும். அதாவது ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணணும். அதுவும் 1/9/2023 அனுப்பணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.